إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து அவன் வேண்டாம் என்று சொன்னவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் உபதேசத்தை செய்தவனாக இன்றைய இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய குத்பாவை ஆரம்பிச்சுகின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளாக, நமக்கு ரஹ்மத்தாக, நமக்கு பரக்கத்தாக, நமக்கு பாவ மன்னிப்புக்காக நம்மிடத்தில் அனுப்பிய ரமலான் நேற்று வரைக்கும் அந்த ரமலானை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய அருளையும் அதனுடைய பரக்கத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய பாவ மன்னிப்புகளையும் அதனுடைய நரக விடுதலைகளையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்தோம். இதோ இன்று எம்மை விட்டும் அந்த நாள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவனுடைய அமரர்கள் எல்லாம் யௌமுல் ஜஸா கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய நாளையில் நாங்கள் அனைத்து பேர்களும் இந்த மைதானத்திலே அல்லாஹ் இந்த நாளையில் கடமையாக்கின அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய அந்த சுன்னத்தான தொழுகையை நாங்கள் நிறைவேற்றிவிட்டு அதனுடைய சுன்னத்தான குத்பாவை நாங்கள் செவியேற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது எங்களுக்கு இரண்டு கடமைகளை விட்டு செல்லுகிறது. ஒன்று அது ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் அந்த கடமையை நமக்கு விட்டு செல்கிறது. இரண்டாவது, நாங்கள் நுழைந்த இந்த ஷவ்வால் மாதத்தின் தலைப்பறை அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இந்த ஹஜ்ஜுடைய கடமை அதுக்குரிய குறிப்பிட்ட மாதங்கள் காலங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை எதிர்நோக்கி அந்த செய்யப்படக்கூடிய 9வது நாளிலே இருக்க வேண்டிய 8ஆம் நாளிலிருந்து அரபாவுக்கு சென்று அங்கிருந்து மினாவுக்கு வந்து முஸ்தலிஃபா வந்து மினாவிலே வந்து தரித்து அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்குரிய காலமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பிரகடனம் செய்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான மாதத்தை எங்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்காக என்ன பரிந்து பேச போகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகளும் நாம் பிடித்த நோன்புகள் நாம் ஓதிய அல் குர்ஆன் இந்த ரெண்டும் படைத்த ரப்பிடத்திலே பரிந்து பேச போகிறது. நமக்காக அது என்ன சொல்ல போகிறது? அருமை நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக, நீ ஓதிய குர்ஆன் அது உனக்கு நாளை மறுமையில் ஷார்ஃபாக சாட்சி சொல்லும் அல்லது உனக்கு எதிரியாக மாறும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இந்த நாங்கள் பிடித்த நோன்புகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே போய், ஆண்டவனே நாயனே, இந்த மனிதன் எனக்காக அவன் சாப்பிடாமல் குடிக்காமல் உனக்காக இருந்தான், தன்னுடைய இச்சைகளை எல்லாம் தவிர்த்து நடந்தான், அவனுக்காக என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த நோன்பு பரிந்து பேசும். அந்த ரெண்டுடைய சிபாரிசையும் படைத்தரப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் நம்மளை விட்டு பிரிந்து போய்விட்டது. பாவ மன்னிப்பு தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தரக்கூடிய மாதம், நரக விடுதலை பெற்றுத் தரக்கூடிய மாதம் நம்மை விருந்து போய்விட்டது. ஆனால் இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே செய்த நற்கிரியைகள் நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ்
அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய காலம் முடிந்து விட்டால், ரமலானுடைய நோன்பை பிடித்து முடித்து விட்டால் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக செய்த அத்துணை அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அதே போல அடுத்த 6 மாதங்கள் எதிர்வரக்கூடிய வருடத்தினுடைய ரமலானை எத்திக்கொள்ள வேண்டும், அதை இல்லாமல் புரிய வேண்டும், அல்லாஹ்விடத்தை நரக விடுதலை பெற வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், அருள் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு எவ்வளவு கரிசனை செலுத்துகிறீர்களோ, எவ்வளவு அமல்களுக்கு முயற்சி செய்கிறீர்களோ, அதை விட நீங்கள் செய்த அமல் கபூல் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை அதிகமாக பிரார்த்தியுங்கள். காரணம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், பயபக்தியாளர்களிடத்திலிருந்தான் அவர்களுடைய நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்வா உள்ளவர்களாக மாறி இருக்கிறோமா? நம்மை அந்த ரமலான், அந்த நோன்பு, அதிலே செய்த நல்லமல்கள், ஓதிய குர்ஆன் நம்மளை பயபக்தியாளர்களாக, தக்வா உள்ளவர்களாக, அல்லாஹ் சொன்னதை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் வேண்டாம் என்றதை விட்டுவிடக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் மாற்றி இருக்கிறதா என்று ஒருமுறை ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அமல்களில் ஒரு சிறிய ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று வந்துவிட்டால் அதுவே மனிதனுக்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனது மைந்தன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து பைத்துல்லாஹை கட்டிவிட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிலிருந்து இந்த அமலை, இந்த காபாவை கட்டியதை கபூல் செய்து கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய மாளிகை, அதை புனர் நிர்மாணம் செய்த தந்தையும் மகனும் சேர்ந்து ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நாளை மறுமையினுடைய நிலைமையை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். சூரத் இன்ஃபிதாருடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில் எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களுக்காக வேண்டிய எந்த எதையும் அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் உதவி செய்யும் நிலையில் இல்லை. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ, நண்பன் நண்பர்களுக்கோ ஒரு பொழுதும் நாளை மறுமையில் உதவி செய்ய முடியாது. யௌம லா யுக்னி மௌலன் அன் மௌலன் ஷைஅன் வலா ஹும் யுன்சரூன் இல்லா மர் ரஹிமல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மிக உலகத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் நகமும் சதையும் போல நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்து கொள்ள முடியாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் தஆலா சூரத் ஷுஆரா 88-89 வசனத்தில் சொல்லுகிறான், நிச்சயமாக நாளை மறுமையில் உலகத்திலே சம்பாதித்த சொத்துகளோ, உலகத்திலே பெற்று வளர்த்து வைத்த பிள்ளைகளோ யாரும் நாளையில் மறுமையில் யாருக்கும் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. ஆனால் இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஈடற்றமான உள்ளத்தோடு இணை வைப்பு, ஷிர்க்கு போன்ற பாவமான காரியங்களை விட்டும் யாருடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிறதோ அவர்களை தவிர அவர்களுக்கு அவைகள் நாளை மறுமையில் பிரயோஜனம் அளிக்கும் என்று படைத்த ரப் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி என்றால் அதே சூரத் ஷுஆரா 129வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதத்தகிதுன மஸானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன். நீங்கள் உலகத்திலே வாட மாளிகைகள், வீடுகளை எல்லாம் அலங்கரித்து நீங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். லஅல்லகும் தஹ்லுதூன், நீங்கள் உலகத்திலே நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் போலதான் உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. உலகத்திலே மற்றவர்களுக்கு கிண்டல் அடிச்சு, நக்கலடிச்சு, மற்றவர்களை குழப்பி, அவர்களை உருப்பேற்றி அதன் மூலமாக இன்பம் காணக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு குறை செய்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை பற்றி புறம்பேசி தெரியக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் அந்த மனிதனை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதி ஜமா மாலம் வஅத்ததா, உலகத்திலே பணங்களையும் சொத்துகளையும் செல்வங்களையும் சேகரித்து அவைகளை எண்ணி அவன் சந்தோஷப்படுகிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் உலகத்தில் நிரந்தரமாக
அவனை வாழ வைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கல்லா, அப்படி நடக்க மாட்டாது. யாருமே உலகத்தை வந்தவர்கள் நிரந்தரமாக இருந்ததில்லை. லவ் கானத்தித் துன்யா ததூமு பி அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா. அன்பர்களே, இந்த உலகத்திலே யாரும் மரணிக்காமல் நிரந்தரமாக உலகத்தும் பிரிய மாட்டார்கள், உலகத்தை விட்டும் பிரிந்து செல்ல மாட்டார்கள் என்றிருந்தால் நபி அவர்கள் ஒருபொழுதும் மரணித்திருக்க மாட்டார்கள். அன்பர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் நரகத்தை பற்றி, அதை விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்லும் பொழுது சூரத்து மரியமுடைய 93வது வசனத்தை சொல்லுகிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. நீங்கள் ஒவ்வொருவரும் யாராக உலகத்திலே பெரிய பட்டம் பதவிகளோடு ஆட்சி அதிகாரங்களோடு பெரிய கண்ணியத்தோடு செல்வத்தோடு செல்வாக்கோடு இருந்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் அடிமைகளாக இழிவாக படைத்தரப்படத்தை வந்து சேர்வார்கள். யாரும் அங்கே அதிகாரம் கொள்ள முடியாது. லிமனில் முல்குல் யோம். அல்லாஹ் கேட்பான், இன்றைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அந்த லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அந்த படைத்தரப்பு அல்லாஹுக்காக மட்டும்தான் அந்த மறுமையிலே ஆட்சி இருக்குமே தவிர உலகத்தை ஆண்டவர்கள், உலகத்திலே பெருமை அடித்தவர்கள், உலகத்திலே பெரிய பட்டம் பதவிகள் இருந்தவர்கள், பெரிய சொத்துகளுக்கு உரிமையாக இருந்தவர்கள் நாளை மறுமையில் இல்லா ஆத்திர் ரஹ்மானி, மறுமையில் அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் அபுதா, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இழிவாக கேவலமாகத்தான் வருவார்கள். அவர்கள் யாருக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. இன்னும் அதே மரியமிலே 95வது வசனத்தை சொல்லுகிறான், வகுல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் ஒவ்வொருவர்களும் நானும் தான் நீங்களும் தான் உலகத்திலே முழு உலகத்தையும் ஆட்சி புரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகிறான் யௌமல் கியாமத் ஃபர்தா, தனிமையாகத்தான் வர வேண்டும். யாருடைய உலகத்தில் இருந்த செல்வாக்கு எங்கே, அவனுடைய அதிகாரங்கள் எங்கே, அவனுக்கு இருந்த உதவிகள் எங்கே, அது ஒன்றும் நாளையில் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அவர்கள் தனியாகத்தான் படை தரப்பை சந்திக்க வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் அதே சூரியத்து மரியம்ல 71-72 சொல்லுகிறான், வை மின்கும் இல்லா வாரிதுஹா. அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை மறுமையில் அந்த நரகத்தை கடக்காமல் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தாலும், உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற வழியாக இருந்தாலும், சித்தீன்களாக சுஹதாக்களாக யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வை மின்கும் இல்லா வாரிதுஹா. ஒவ்வொருவர்களும் அந்த நரகத்தை தாண்டித்தானாக வேண்டும். நானும் நீங்களும் தப்பிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அந்த நரகத்துக்கு மேல அமைத்திருக்கும் பாலத்தை கடந்துதானாக வேண்டும். ஆனால் கடப்பதிலே சிலர்களுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், தும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ். யார் உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே தக்வாவோடு நடந்தால் மட்டும்தான் அந்த மறுமையில் இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்கு மேலால் அமைத்திருக்கும் அந்த சிராத் என்னும் பாலத்தை கடக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வனதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அதிலே யாரெல்லாம் உலகத்தை அநியாயம் அக்கிரமங்கள் அல்லாஹுக்கு மாற்றங்கள் செய்தார்களோ அவர்களை நாங்கள் நரகத்திலே விட்டு விடுவோம். அவர்கள் அந்த நரகத்தை விழுந்து விடுவார்கள். அன்பர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இந்த உலகத்தினுடைய அமல்கள், எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வை எவ்வளவுக்கு நாங்கள் பயபக்தியாளர்களாக தக்வா உள்ளவர்களாக இருந்தோமோ அந்த அளவுக்கு தான் நாளை மறுமையில் அந்த சிராத்தை கடக்க முடியும். இல்லை என்றிருந்தால் அந்த நரகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று படைத்தரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பாசர்களே, உலகத்திலே மனிதனுடைய தோற்றமோ அவனுடைய பணமோ காசோ உடம்பையோ எதையும் படைத்தரப்பு அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். அவன் எப்படி அல்லாஹ்வை பயப்படுகிறான், அவன் ஏவியதை எடுத்து நடக்கிறான், வேண்டாம் என்றதை அவன் தவிர்த்து நடக்கிறான். மக்களுக்கு மத்தியிலே தக்வா உள்ளவன் போல அவன் நடிக்கலாம், மக்களுக்கு மத்தியிலே அவன் அல்லாஹ்வை பயந்தவன் போல மக்கள் மத்தியிலே அவன் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் படைத்தரப்பு அல்லாஹ் உள்ளத்திலே என்ன மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை அந்த படைத்தரப்பு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ருப்ப அஷ்அஸ அக்பர மதுஃபூன் பில் அப்வாப். அதாவது ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால் அவனை பார்த்தால் யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள், யாரும் உதவி கேட்டால் உதவி கொடுக்கப்பட மாட்டாது, யாரும் அவனிடத்தே போய் ஏதாவது சிபாரிசு செஞ்சால் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பலவீனமான தூசி படைந்த இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் யாரிடத்தில் போனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, கதவுகள் தட்டப்பட்டால் திறக்கப்படுவதில்லை, உதவி கேட்கப்பட்டால் கொடுக்கப்படுவதில்லை. அப்படியான ஒரு பலவீனமான மனிதன் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், அவன் அல்லாஹ் மீது சத்தியமாக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால்
அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவனுடைய உள்ளத்தை படைத்தரப்பு அல்லாஹ் பார்த்து அவனுடைய தக்வாவை, அவனுடைய பயபக்தியை, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எப்படி நடக்கிறான் என்பதை படைத்தரப்பு அல்லாஹ் அறிந்து என்ன செய்கிறான்? அவனை ஏற்றுக்கொள்கிறான். ஏதாவது அவன் உரைத்து விட்டால், சொல்லிவிட்டால் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விடுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் இருக்கிறது. எப்படி? அப்துல்லாஹ் இப்னு ஹமார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ஹமார் என்று சொல்லக்கூடிய மதீனாவாசி அந்த சஹாபி, அவர் மதீனாவில இருந்தாலும் கூட, ஒரு மூமினாக இருந்தாலும் கூட, ஒரு சஹாபியாக இருந்தாலும் கூட, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்த, ஒரு பலவீனம், அவர் மதுபானம் மருந்து விடுவார். களவுலே மக்களுக்கு தெரியாமல் ஒளித்து மறைத்து அந்த மதுபானத்தை குடித்து விட்டு எப்படியோ சஹாபாக்கள் பிடித்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்தை கொடுப்பார்கள். அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படும். இப்படி ஒரு நாள் அவரை கொண்டு வந்து அந்த மதுபானம் குடித்து அந்த தவறை செய்து அந்த ஹத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அழைத்து வரப்பட்ட அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஹமாரை சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார்கள், லஅனஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இவர் மீது உண்டாகட்டும் என்று சபித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அவருக்கு சபிக்க வேண்டாம், அவர் பாவம் செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவரை யாரும் தூற்ற வேண்டாம், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டாம். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் உள்ளத்தால் விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று யாரும் தூற்ற வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள் என்றால், அன்பர்களே, அவன் குடியகாரனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், தவறு செய்தவனாக இருக்கலாம், ஈமான் உள்ளவன், தன் தவறுகள் நடக்கும், ஆனால் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த சஹாபி மீது அருமை நபி அவர்களும் அவர் மதுபானம் குடிப்பவராக இருந்தாலும் கூட அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பரிகாசம், அவர்களை சிரிப்பூட்டக்கூடிய சில செய்திகளை அந்த அப்துல்லாஹ் இப்னு ஹமார் சொல்லக்கூடியவராக இருந்தார். அன்பர்களே, இதே மாதிரிதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உயிர் வாழ்ந்தவர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க கிடைக்கவில்லை. உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி, யமன் நாட்டைச் சேர்ந்த அந்த உவைஸ் அல் கர்னி என்று அழைக்கப்படக்கூடிய உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி, இவர் என்ன செய்கிறார்? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை வாழ்ந்தார். ஆனால் ரசூலுல்லாஹ்வை அந்த யமனில் இருந்து மதீனாவுக்கு வர கிடைக்கவில்லை, சந்திக்க காண கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வஹி எப்படி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உவைஸுல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் பெருங்குஷ்டம் நோய் ஏற்பட்டு இப்பொழுதெல்லாம் சுகமாகி ஒரு புள்ளி சொட்டுத்தான் அவரிடத்தில் நோய் இருக்கிறது. ஆனால் பலவீனமான மனிதர், எல்லாரும் மத்தியிலே ஏழையாக இருந்தார், வசதியற்றவராக இருந்தார், பிரபல்யமற்றவராக இருந்தார். அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ததன் காரணமாக, தன்னுடைய தாய் கடுமையாக நோயிற்று, அந்த தாய்க்குரிய பணிவிடை ஹிதுமத்தை செய்ததன் காரணமாக என்னை பார்க்க வர கிடைக்கவில்லை. எனவே உமரே, நீங்கள் அவரை சந்தித்தால் அல்லாஹ்விடத்தை உங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் வைத்து சொன்னார்கள். அதுக்கு பிறகு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்ட உமர் இப்னு கத்தாப் என்ன செய்கிறார்கள்? யமனில் இருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடத்தை அடையாளத்தை தேடி உவைஸுல் கர்னி என்பவர் வந்திருக்கிறாரா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒருபொழுது உண்மையிலேயே சந்திச்சார்கள். சந்தித்த பொழுது அவர்கள் அந்த உவைஸுல் கர்னியை சந்தித்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கோருங்களேன் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஆனால் பார்வையில் அவருடைய உடல் ரீதியாக அல்லது பண ரீதியாக வசதி செல்வாக்கு எதுவும் இல்லாத ஒரு அப்பாவி போன்றிருந்த மனிதர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அல்லாஹ் கபூல் செய்தான். அவருடைய உள்ளத்திலே இருப்பதை பார்த்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் இதை சொன்னார்கள். பிறகு சிஃபின் யுத்தத்திலே ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டார், மரணித்து விடுகிறார். அன்பார்களே, இதே போன்று ரசூலுல்லாஹ்வோடு மிக பணிவிடை செய்து கொண்டு மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய பிரயாணத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஊரிலையும் அந்த மதீனாவிலே இருந்து கொண்டிருந்த அருமை முக்கியமான ஒரு சஹாபிதான். ரசூலுல்லாஹ்வுடைய வுது செய்யக்கூடிய தண்ணி, அவர்கள் பல் துலக்கக்கூடிய மிஸ்வாக்,
அந்த சஹாபியுடைய கையில் இருக்கும். ரசூலுல்லாஹ் எங்க செல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் செருப்பை காட்ட செருப்பை தூக்கிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரகசியத்தை அறிந்த அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் பொழுது சொல்லுகிறார்கள், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நீ கொஞ்சம் சரியா என்று பார்க்கிறாயா என்று அவருக்கு பார்க்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நீங்கள் ஓத நான் பார்க்க வேண்டுமா, பார்த்து வர வேண்டுமா என்று கேட்ட பொழுது, ஆம், மற்றவர்கள் நான் ஓதுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஓதுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு ஒருபொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் ஓதுங்கள், நான் பார்த்து வருகிறேன். இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய சஹாபி இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சூரத்து நிசாவுடைய ஒரு ஆயத்து வந்த பொழுது கண்ணால கண்ணீர் வடிகிறது. போதும் போதும் என்று நிப்பாட்டினார்கள். இந்த சஹாபி தான் முதல் மக்காவிலேயே சத்தமிட்டு அல் குர்ஆனை ஓதியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பார்வையிலே சின்னொரு மனிதர், அவருடைய 2 காலும் மிச்ச மெல்லிய ஒரு சிறிய குஞ்சி காலாக இருந்தது. இதை பார்த்து சஹாபாக்கள் சிரிப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய காலை பாருங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தாரு தெரியுமா, இந்த குர்ஆனை படிக்க வேண்டுமானால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் படித்துக் கொள்ளுங்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய இந்த குஞ்சி கால் இருக்கிறதே, அந்த அல்லாஹ்வுடைய மர்மையில் அல்லாஹ்வுடைய தராசிலே உஹது மலையை விட பாரமானது என்று சொன்னார்கள். ஏன், அந்த அளவுக்கு அவருடைய தோற்றமோ அவருடைய வெளிரங்கமோ அவரை பார்த்து அவருடைய செல்வாக்கு ஒன்றுமில்லாத அப்படிப்பட்ட சிறுவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். அல்லாஹும் இதைத்தான் நம்மிடத்தில் பார்க்க போகிறான். அன்பாசர்களே, உலகத்தில் இருந்த செல்வாக்கு, மதிப்பு, பட்டம், பதவி, சொத்து, செல்வங்கள் ஒன்றும் நம்மை காப்பாற்ற மாட்டாது. இந்த ரமலான் நமக்கு பொதிக்க வந்த அந்த பயபக்தி தக்வா, இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே போல தாபியங்களிலே மிகப்பெரிய தாபிஇ சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹ், மெலிந்த ஏழையான அப்பாவி போன்ற ஒரு முக்கியமானவர்கள். அவர்கள் தாபியங்களிலே சய்யிது தாபிஈன், தாபியங்களுக்கு தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சஹாபாக்களுக்கு தான் மார்க்கத்தை படித்தார்கள். இந்த சயீத் இப்னு முஸைப் மதீனாவிலே அவர்கள் 40 வருடமாக முஅத்தினுக்கு முன்னதாக பள்ளியிலே வந்து அமர்ந்து அந்த இமாம் ஜமாத் தொழுகையினுடைய அவ்வல் தக்பீர் தவறியது கிடையாது. 40 வருஷமாக ஒரு வக்து கூட தப்பியது கிடையாது. மதீனாவினுடைய இமாம் முக்கியமான ஒரு அந்த தாபிஇ, அவர்களுடைய நிலைமை அப்படித்தான். அவர்கள் அற்பமானவர்களாக, மெலிந்தவர்களாக, யாரும் பார்ப்பதற்கு பெரிய செல்வாக்கு மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருக்கவில்லை. அந்த சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாம் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. அல்லாஹும் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். நம்முடைய உலகத்தினுடைய எந்த அம்சங்களையும் எந்த வசதி வாய்ப்புகளை வைத்து அல்லாஹ் தீர்ப்பு செய்வதில்லை. அல்லாஹ்விடத்திலே எது தீர்ப்பு? அவர் யாருடைய நபியுடைய மனைவியாக இருக்கலாம், அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததாக, அவருடைய ரசூல்மார்களுக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே நபியுடைய மனைவி என்பதற்காக எந்த மதிப்பும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் நரகவாதிகளுக்கு உதாரணமாக அந்த பெண்கள் இருவர்களையும் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வை நம்பிய ஈமான் கொண்ட 2 பெண்களை சொல்லுகிறான். அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. இந்த 2 பேர்களும் அந்த கொடுங்கோலன் மோசமான அந்த ஃபிரௌனுடைய அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் ஆலா, என்னுடைய மேலான இறைவனை நான் துதிக்கிறேன், புகழுகிறேன் என்று அவர்கள் சுஜூதில் சொல்லுகிறார்கள். அதே அரண்மனைக்குள்ளே ஃபிரௌன் சொல்லுகிறான், அன ரப்புக்குமுல் ஆலா, நாம் தான் மிகப்பெரிய நாயன் என்று. அன்பார்களே, இவர்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹுக்கு அவன் சொன்னதுக்கு அந்த கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ்வுக்கு மேலானவர்கள் இல்லை என்ற எந்த மதிப்பும் கிடையாது. அன்பார்களே, இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. ரமலான் விட்டு செல்லும் பொழுது ஷவ்வாலிலே ஒரு முக்கியமான சுன்னாவை எங்களுக்கு விட்டு செல்கிறது. அதுதான் இந்த 6 நோன்பு இந்த ஷவ்வால் மாதத்திலே பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். தொடராகவோ விட்டுவிட்டோ இந்த மாதத்துக்குள் இந்த சுன்னத்தான நோன்பை பிடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான வாத்பாஹு சித்த மின் ஷவ்வால், யாரு ரமலானிலே நோன்பு பிடித்து அதுக்கு பிறகு இந்த ஷவ்வாலிலே 6 நோன்பை பிடிக்கிறார்கள், கான கஸியாமித் தஹ்ரி ரவாஹு முஸ்லிம்,
அந்த வருஷம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாங்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த படைத்தரப்பு அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் பயந்து அவன் ஏவிகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, நரக விடுதலை பெற்றவர்களாக, மேலான சுவர்க்கத்தை பெற்றவர்களாக நம் அனைவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் முழு உலகத்திலும் கண்ணியமாக மேலோங்க செய்வாயாக. இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பல சிரமங்கள் கஷ்டங்கள் மூலமாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களையும் அந்த விமோசனம் நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்தல்வாயாக. எங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களுடைய பெற்றார்கள் மூதாதையர்கள் நல்ல மக்கள் மூமினான மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு வர்ணிக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள்வாயாக. எம்மை இந்த இடத்தில் ஒன்று கூட்டியது போல யா அல்லாஹ் அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள்வாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அல்லாஹ் அந்த கண்ணியமான மறுமையில் யாருக்கெல்லாம் கண்ணியம் செலுத்துகிறாயோ அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, தக்வா உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக உலகத்திலே வாழ்ந்து அதே தக்வாவோடு மூலமாக நாளை மறுமையில் விமோசனம் பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வல் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு